பன்ருட்டி அருகே பிறந்து 26 நாட்களேயான குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டையைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ், வினோலியா தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் வினோலியா தனது மகனை மீட்டுத்தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் வினோலியாவிற்கு ஜூன் 7ஆம் தேதி இரண்டாவது குழந்தை பிறந்தது எனவும் உடல்நலக்குறைவு காரணமாக ஜூலை 4ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் குழந்தையின் உடலை கெடில மாற்றங்கரையில் அடக்கம் செய்துவிட்டதாகவும், பாலுக்காக ஏங்கி குழந்தை இறந்திருக்கலாம் எனவும், அதை பிரேத பரிசோதனை மூலம் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.